வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிரவன் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நாங்கள் ஐயப்ப மலை போன ஃபுல் விழாக்கும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் எங்கள் சுற்றம் முற்றம் எங்கள் நண்பர்கள் அனைவரும் நாங்கள் போயிருந்தோம். ஐயப்ப மலைக்கு, சபரிமலைக்கு போயிருந்தோம். மொத்தம் குழுவாக ஒரு 15 பேர் போயிருந்தோம். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது கரெக்டாக 11 மணி. சேலத்துலேருந்து கிளம்புனோம். 11 மணிக்கு கிளம்புனோம். ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி நிலக்கல்னு ஒரு இடத்துக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போயிட்டோம். நிலக்கல்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி பம்பைக்கு போயிட்டோம். ஒரு 8 மணிக்கெலாம் பம்பைக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு குளிக்கலை. ஏன் குளிக்கலைன்னா அபிமா வைரஸ் அங்கே பரவிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கை கால் மூஞ்சி விட்டு கழுவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏற ஆரம்பித்தோம். ஒரு 9:30 போல் வேலை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பொறுமையாக தான் போனோம். நாங்கள் பம்பையிலேருந்து அரௌண்டு ஒரு 11:30 11:30க்கெலாம் மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு சாமியை மேலே போகிறதுக்குள்ளே நட மூடிட்டாங்க. அதனால் 18ஆம் படி மட்டும் ஏறிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு நட ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 4:30 போல் அதிகாலை 4:30க்கு நாங்கள் ஐயப்பனை தரிசனம் பார்த்துட்டோம். 4:30க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நெய் கொண்டு போன இந்த இருமுடி அரிசி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அந்த நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு அபிஷேக நெய் வாங்கி, ஏன்னா அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் கொடுத்தோம்னா. மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அங்கே நெய்யை மட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நெய்யை ஊற்றிட்டு அபிஷேக நெய்யை ஒரு பாக்கெட் அங்கேயே விற்கிறாங்க, அதை மட்டும் வாங்கி கலந்துட்டோம். அந்த தேங்காயை பார்த்திங்கன்னா அந்த அக்கடி கொண்டு எரிஞ்சிகிட்ருக்கு, அதில் போட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6 மணி போல் இறங்கினோம். ஒரு 7 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். இறங்கிட்டு மறுபடியும் நாங்கள் எங்கள் ட்ராவல்ஸ் நிலக்கல் நின்றுருந்துச்சு. நாங்கள் மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி கேரளா லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி மறுபடியும் நாங்கள் இதுக்கு போயிட்டோம், நிலக்கலுக்கு போயிட்டோம். அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் டிஃபன் சாப்பிட்டோம். ஒரு 8 மணியை போல் அங்கே நிலக்கல் பகுதியில் சாப்பிட்டோம். மறுபடியும் எங்கள் பிளான் பார்த்திங்கன்னா, குற்றாலம் போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் போகிற மாதிரி. மறுபடியும் கிளம்பிட்டோம், குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம். குற்றாலத்தில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு 8 மணிக்கு கிளம்புனோம். ஒரு 12 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிது. ஏன்னு கேட்டிங்களா, அங்கே தண்ணி அதிகமாக வர காரணத்தினால எங்களை குளிக்க விட்றதுக்குள்ள. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கே போயிட்டு சிப்ஸு, ஏன்னா கேரளாவில் நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. அங்கே போய்ட்டு தான் நேந்திரம்பழம் சிப்ஸு, அல்வா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு 2 மணி வரலும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகணுன்னு எல்லாமே நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் 4 மணியை போல் அங்கே ரீச் ஆனோம். ஆண்டாள் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே போயிட்டு ஒரு தரிசனத்தை போட்டு அங்கே எல்லாமே பால்கோவா வாங்கிட்டாங்க. நல்லபடியாக தரிசனம் கிடச்சிது. அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்புனோம். கிளம்பிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு கடையில் நிறுத்தினாங்க. அங்கே ஸ்நாக்ஸு, டீ, பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து எங்கள் பாதை பழனி நோக்கி இருந்துச்சு. பழனி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் போக போக பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டும்போது மழை, கடுமையான மழை வந்துருச்சு. அந்த மழையும் தாண்டி போயிட்டே இருந்தோம். போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் பழனி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். பழனி கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணோம். ஆனால் மழை அதனால் கொஞ்சம் வண்டி வேகமாக போக முடியல, பொறுமையாக தான் போனாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஒரு 8:30க்கு போய் சேர்ந்தோம். எல்லாம் பழனிக்கு இறங்கி போகும்போது 8 மணி போச்சு. லைட்டாக தூறல் தூறிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இருந்தாலும் மலை ஏறலான்னு போகும்போது அங்கே மலைக்கு மேலே அலோட் பண்ணல ஏறுறதுக்கு. மறுபடியும் என்ன பண்ணோம், அங்கே பஞ்சாபிரதம் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே எல்லாமே டின்னர் எல்லாமே சாப்பிட்டு நைட்டு எல்லாம் சாப்பிட்டு அவங்க வேணுங்கிற எல்லாமே வாங்கிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஒரு 11:30 போல் கிளம்புனோம். மறுபடியும் அதிகாலை ஒரு 4 மணிக்கு நாங்கள் தொடங்கின இடத்து சேலத்துக்கே வந்துவிட்டோம், ரீச் ஆகிட்டோம். சேலம் பக்கத்தில் ஓமலூர் பக்கத்தில் காடையாம்பட்டி பக்கத்தில் தும்பிப்பாடிங்கிற ஒரு கிராமத்தில் குலையனூருங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நல்லபடியாக சேர்ந்துட்டோம். வந்துட்டு மறுபடியும் சாமி பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நம்ம போகும்போது கரெக்டாக 5 மணிக்கு போய் ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. அதான் மக்கள், எங்களுடைய நான் கன்னிசாமிங்கிறதால ஃபஸ்ட் டைம் போனேன். எனக்கு அனுபவம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த அனுபவத்தை பார்த்திங்கன்னா எனக்கு அப்பாச்சி மாடி ஏறுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. என்னோட வந்தவங்கெல்லாம் ஏறிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் நின்று கூட்டிகிட்டு போனாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான்.
அடுத்து வந்து அதை எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நிறைய பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷனாக சொல்லுங்கள், இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். நீங்கள் ஐயப்பன் கோயில் போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வு இருந்தால் பதிவு பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.